ஹலோ மக்களே, கார்த்தி ரேவதி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம ரேவதியும் அந்த வீடியோ எடுத்தவங்கள அந்த அதிகாரிகள்கிட்ட மாட்டி விடும்போது அதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே நம்ம ரேவதியை தேட ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்கனால நம்ம ரேவதிக்கு ஒரு ஆபத்து வருதுன்னே சொல்லலாம். அந்த இக்கட்டான சுச்சுவேஷன்லேருந்து ரேவதியை நம்ம கார்த்தி எப்படி காப்பாற்றினாங்க. அதே சமயத்தில் நம்ம மயில் வாகனம் வாழ்க்கையில் முறையாக ஒரு ஹோட்டல் ஆரம்பித்து முன்னேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம கார்த்தி எப்பவும் போல் துணையாக இருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட சந்திரகலா சாமுண்டேஸ்வரி கிட்ட வத்தி வைக்கும்போது சாமுண்டேஸ்வரியை நம்ம கார்த்தி எப்படி சமாளிக்க போகிறாங்க. வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம ரேவதியும் ரோஹிணியும் கடைக்கு போகும்போது அதில் அந்த ட்ரையல் ரூமில் கேமரா இருக்கிறத கவனிச்சிடுறாங்க. அதை பார்த்து நம்ம ரேவதியும் இது யார் வச்சிருப்பாங்க, இதை சும்மாவே விடக்கூடாது, அவங்கள மாட்டி விடணும்னு சொல்லிட்டு ஒரு செயல் செய்கிறாங்க. நம்ம ரேவதியோட ஃபோனில் அந்த முகம் எல்லாமே அப்படியே ரெக்கார்ட் ஆகிடுது. இதை பார்த்த ரேவதி அப்படியே அதிர்ச்சியாகி ரோஹிணிகிட்ட காட்டும்போது ரோஹிணி எல்லாரும் கவனிக்கிறாங்க. அங்கே நிற்கிறான்ல சேல்ஸ்மேனாட்ட, அவன் தான் இந்த வேலையை செய்திருக்கான். இது சரியான வேலையே கிடையாது, எத்தனை பேரை இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பான், இவனை சும்மாவே விடக்கூடாது ரேவதி, இப்போ என்ன செய்கிறது அப்படி சொல்லும்போது நம்ம ரேவதியும் இனி இந்த எவிடன்ஸ் பேசாமல் இதை அந்த ஓனர்கிட்ட காட்டுனா அவங்க ஒரு தக்க தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியும் ரோகிணியும் அப்படியே அந்த கடையோட ஓனர் கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி ட்ரையல் ரூம்ல ஒரு கேமரா இருந்துச்சு அப்படி சொன்ன உடனே என்னம்மா சொல்ற, என்னால நம்பவே முடியல அப்படி சொல்லும்போது ரேவதி நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க. அப்படியே அவங்கள்ட்ட இருந்த வீடியோ எவிடன்ஸ் அதை காட்டின உடனே அந்த ஓனர் அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. சரி, இவனை என்னை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே உள்ளவங்கள கூப்பிட ஆரம்பித்த உடனே என்னாச்சு, எதுக்காக சார் என்னை கூப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்ன வேலை செய்து வச்சுருக்க, இந்த கடையோட பேரையே நீ கெடுத்து வச்சுருக்க, இந்த வேலையாக செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கும் போது என்ன சார் பேசுகிறீங்க, எதை பற்றி சொல்கிறீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படி சொல்லும்போது ட்ரையல் ரூமில் இந்த மாதிரி கேமரா ஃபிக்ஸ் பண்ணது நீ தானேடா, எவ்வளோ தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்த நான் அந்த ஆளும் சரி, நான் தான் இப்படி பண்ணேன்னு அதுக்கு என்ன சாட்சி இருக்குது, நான் எதுவுமே செய்யலை, எனக்கும் எதுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை அப்படி சொல்லும்போது நம்ம ரேவதியும் பக்கத்தில் இருந்துட்டு முறைச்சி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்கிறேன், உனக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லையா, என்கிட்ட எல்லா எவிடன்ஸும் இருக்குது, இங்கே பாரு இது நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ எவிடன்ஸை காட்டுறாங்க. அதை பார்த்த உடனே அந்த ஆளும் பயங்கரமாக அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இதை நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, இப்போ என்ன செய்யறது, சரியாக மாட்டிட்டோமே அப்படின்னு யோசிக்கும் போது அந்த கடை ஓனரோ ஒன்னெல்லாம் நான் சும்மா விட போகிறதில்ல, எவ்வளோ பெரிய அவமானத்தை இந்த கடைக்கு கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ரேவதியும் இதோட விடவே கூடாது சார், கண்டிப்பா அதிகாரிகள்கிட்ட இவனை மாட்டி விடணும், இவனை மாதிரிப்பட்ட ஆட்கள் எல்லாம் இனிமே இங்க இருக்கவே கூடாது, இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது சொல்லிட்டு நம்ம ரேவதியும் ஆபீசருக்கு ஃபோன் பண்றாங்க. அப்படியே ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லும் போது ஆபீசர் அதிரடி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க உள்ள அந்த ஆளை அப்படியே அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அவனும் என்கிட்டயே இந்த மாதிரி செய்துட்ட, உன்னை இனிமே நான் சும்மா விட போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ரோஹிணியும் ரேவதியும் ரொம்பவே கவலையாட்டு அந்த இடத்துல இருந்து வராங்க. நம்ம ரேவதியும் ரோஹிணி கிட்ட அக்கா இப்படிலாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, இந்த ட்ரெஸ் வாங்க வந்த இடத்துல இப்படி ஆயிட்டு அப்படி சொல்லும்போது ரோஹிணியும் சரி இதை பத்தி எதுவும் வீட்டுல சொல்லணும்னா அவங்க ரொம்பவே பயப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டாங்கன்னு சொல்லலாம். நம்ம மயில் வாகனம் புதுசா ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கக்கூடிய விஷயத்த சந்திரகலாவுக்கு தெரிஞ்ச உடனே சந்திரகலாவும் இதை இப்படியே விடவே கூடாது, எல்லாத்துக்குமே காரணம் அந்த கார்த்தி பேல தான் இருக்கும், அவன் தான் சப்போர்ட் பண்ணி இந்த மயில் வாகனம் இப்படியெல்லாம் செய்திருப்பான், இதை அப்படியே அக்கா கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி கிட்ட அக்கா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அந்த மயில் வாகனம் நாளைக்கு ஹோட்டல் ஆரம்பிக்க போறான்ல, அது யாருனால தெரியுமா, எல்லாத்துக்குமே காரணம் அந்த டிரைவர் பையன் தான், அவன் கொடுத்த பணத்தினால தான் இதெல்லாம் செய்திருப்பான், ஆனா இந்த விஷயத்தை பத்தி எதுவுமே உங்ககிட்ட சொல்லாம இவங்க ரெண்டு பேரும் ஆக்டிங் கொடுத்துட்டு இப்படியெல்லாம் செய்திருக்காங்க, இந்த வீட்டில் எது நடந்தாலுமே அது உனக்கு தான்க்கா தெரியணும், அந்த மாதிரி ஒரு நிலைமையில நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல நம்ம சாமுண்டேஸ்வரியோட மனசை கெடுக்கிறதுக்கு பார்த்துட்டே இருக்காங்க. அதை கேட்ட சாமுண்டேஸ்வரி சந்திரகலா சொல்றதெல்லாம் நம்பிட்டு நம்ம மயில் வாகனம் நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட சொல்லும்போது மயில் வாகனத்துக்கிட்ட என்ன மாப்பிள்ள என்கிட்ட ஒரு வார்த்தை கூட தெளிவாட்டு சொல்லாம நீங்க பாட்டு ஹோட்டல் ஆரம்பிச்சிட்டீங்க, இந்த ஹோட்டலை ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த டிரைவர் பையன் உதவி பண்ணானா அப்படி சொல்லும்போது நம்ம மயில் வாகனமும் என்னத்தை பேசிட்டு இருக்கீங்க, சகல இதில் தலையிடலைன்னா இப்படி ஒரு நல்ல சம்பவம் நடந்திருக்கவே வாய்ப்பு இல்லை அப்படி சொல்லும்போது நம்ம சாமுண்டேஸ்வரியும் இவனால் நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்துக்கும் நான் தலைமை தாங்கவே மாட்டேன் அப்படி சொல்லும்போது நம்ம மயில் வாகனமோ என்னத்தை பேசிட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக இந்த இடத்துல நீங்கள் வந்தே ஆகணும்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கார்த்திய சாமுண்டேஸ்வரி கிட்ட அத்தை கோபம் எல்லாம் ஏன் மேலே தானே, அவர் எதுன்னு பண்ணாரு, அவருக்கு மேலே எந்த தப்புமே இல்லை, அதனால நீங்கள் கண்டிப்பாக ஹோட்டல் திறப்பு விழாவுக்கு வந்தாகணும்னு சொல்லிடுறாங்க.
அதே சமயத்தில் நம்ம ரேவதியும் கார்த்திகிட்ட வந்து நீங்கள் என்னதான் நல்லது செய்தாலும் அம்மாவுக்கு அது வந்து தெரியவே மாட்டேங்குது. மறுபடியும் சித்தியை இந்த வீட்டுக்குள்ளே விட்டு இவ்வளோ பெரிய வேலையை செய்திருக்காங்க. அந்த சித்தியை மட்டும் மன்னிச்சு அப்படியே ஏற்றுக்கிட்டாங்க. எப்போ தான் உங்களை ஏற்றுப்பாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அம்மா கிட்ட சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியும் கார்த்திகிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கார்த்திகிட்ட ரேவதியும் இன்னும் கொஞ்ச நாளில் நமக்கு வந்து வெட்டிங் ஆனிவர்சரி வரப்போகுது. அதுக்கு எனக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணிங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம சீக்கிரமாட்டு ஏதாவது ஒரு ட்ரிப்பு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி வழக்கம் போல் கார்த்திகிட்ட கேட்கும்போது கார்த்தியும் வீட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் போதாதா ரேவதி, சரி நான் உன்னோட ஆசையை எப்படியாவது நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. நம்ம ரேவதியும் கார்த்திக்கு சர்ப்ரைஸ் ஆட்டு அந்த பைக்கை கொடுக்கறதுக்காண்டி எல்லா வேலைகளும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் இந்த மாதிரி அந்த ஆளை அரெஸ்ட் ஆன விஷயம் ஏற்கனவே ஒருத்தங்களுக்கு வீடியோ அனுப்பின அந்த ஆட்களுக்கு எல்லாருக்குமே தெரிய வருது. அவங்க உடனே இப்போ மட்டும் அந்த ஆள் வந்து அரெஸ்ட் பண்ணி ஏதாவது ஒரு உண்மைகளை சொல்லிட்டான்னு வச்சிங்களா, அப்புறமா நம்ம தான் மாட்டுவோம். அதுக்கப்புறமா இந்த கேஸில் நம்ம வந்து தப்பிக்கவே முடியாது. இப்போ என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது இவனை வந்து கம்ப்ளைண்ட் பண்ண ஆளை சும்மாவே விடக்கூடாது. எவ்வளோ தைரியம் இருந்தால் இத்தனை வருஷமாட்டும் நம்ம இந்த வீடியோ விஷயத்தில் மாட்டினதே கிடையாது. ஆனால் இப்போ சரியாக மாட்டிட்டோம். இவன் மட்டும் ஏதாவது வாக்குமூலம் கொடுத்துட்டோன்னா நம்மளோட நெட்வொர்க் எல்லாமே சரியாக மாட்டிடுமே. இப்போ என்ன செய்யுதுன்னு சொல்லும்போது அவங்களும் சரி யார் தான் இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருப்பா அப்படிங்கிறத தேட ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியோட எல்லா டீட்டெயிலையும் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி அந்த இடத்துக்கே வராங்கன்னு சொல்லலாம். அப்படி அந்த கடையில் இருந்த இன்னொருத்தங்கள்ட்ட விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் ஆமாம் அந்த பொண்ணு இங்கே தான் கடைக்கு வந்தால் அந்த பொண்ணுனால தான் இப்போ வந்து இப்படி மாட்டியிருக்கோம் அப்படிங்கிற எல்லா விஷயமும் தெரிய வருது. இனி வந்து இவ்வளோ சும்மாவே விடக்கூடாது. இனி வெளியில் இந்த நியூஸ் தெரிஞ்சுன்னா நமக்கு தான் பெரிய பிரச்சனை வந்துடும் சொல்லிட்டு ரேவதிக்கு ஆபத்து வர மாதிரி ஒரு செயல் நடக்குதுன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் நம்ம ரோகிணிக்கு எல்லா விஷயமும் தெரிய வருது. நம்ம கார்த்தி ரோகிணிகிட்ட வந்து ரேவதியை பற்றி ஏதாவது தெரியுமா, ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இது எல்லாத்துக்குமே காரணம் ஒரு சமயம் சிவனாண்டியும் சந்திராவா தான் இருக்குமோன்னு யோசிக்கும் போது இந்த வாட்டி அவங்களா இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி யோசிக்கிறாங்க. அந்த கட்டத்தில் ரோகிணி நம்ம கார்த்திட்ட நடந்ததை எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு கடைக்கு போகும்போது இப்படி ஒரு பிரச்சனை ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம கார்த்தியும் இதுக்கு பின்னாடி ஒரு சமயம் அந்த ஆட்கள் தான் இருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. ஏங்க இதை பற்றி முதல்ல என்கிட்ட சொல்லலை அப்படி சொல்லும்போது ரோகிணியும் ரேவதி தான் வீட்டில் இதை பற்றி எதுவுமே சொல்லாண்டா அப்படின்னு சமாதானப்படுத்திட்டா என்ன அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தீங்களா நீங்கள் ஒரு இதை மறைக்க போய் இப்போ வரைக்கும் பிரச்சனையாக தான் இருக்குது. எப்படியாவது ரேவதியை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி சமாதிரியாக களத்தில் இறங்கிட்டாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் இதை தெரிஞ்சுக்கிட்ட சந்திரகலாவும் சிவனாண்டிகிட்ட உடனே ஃபோன் பண்ணி நடந்தது எல்லாத்தையும் சொல்லும்போது சிவனாண்டியும் எல்லாமே நமக்கு சாதகமாக தான் நடந்துட்டு இருக்கு சந்திரா, விடு என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். நம்ம செய்ய வேண்டிய எல்லா செயலையும் வேற யாரோ ஒருத்தங்க செய்திருக்காங்க. ரேவதிக்கு இதெல்லாம் தேவையா? சரி எப்படி இருந்தாமே ரேவதி மாட்டிட்டா, இனிமே இந்த கார்த்தி வந்து அவனை கண்டுபிடிக்காத மாதிரி ஏதாவது பார்த்துடணும். கார்த்திக்கு மேலே ஏதாவது பழிய போட்டுருவோமா அப்படிங்கிற மாதிரி சந்திரகலாவும் சிவனாண்டியும் இந்த இடையில ஒரு பிளான் பண்றாங்கன்னே சொல்லலாம். ஒரு கட்டத்துல சமாதிரியை வந்து நம்ம ரேவதிக்காக நம்ம கார்த்தி எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவாங்கன்னே சொல்லலாம்.